கஷ்டங்கள் யாருக்கு இல்லை? மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு. ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் பிரச்சனைகளே இல்லை. செத்து பூமிக்கு அடியில் போயிட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் பிரச்சனை இல்லை. உயிரோடு இருந்தாவே பிரச்சனைகள் தான். ஒரு சின்ன கதை மூலம் இதை நான் விளக்குறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய சுவாமிஜி தங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் எங்கேயோ போயிட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கினா அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊர் மக்கள்லாம் அவர்கிட்ட போயிட்டு, சுவாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் ஒருத்தன் வந்துட்டு, சுவாமி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எப்படியாவது ஒரு வழி சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு. அவனை பார்த்ததுக்கு இன்னும் ஒரு 10 பேர், இன்னும் ஒரு 20 பேர், எல்லாம் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருச்சு. சாமி எனக்கும் பிரச்சனை இருக்குது, சாமி எனக்கும் பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு வழி காமிங்கள சாமி, இந்த பிரச்சனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு. சுவாமிஜி பார்த்தார். சரி எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாக்கு பை, பெரிய சாக்கு பை எடுத்து உங்கள் பிரச்சனைகளை பூரா அந்த சாக்கு பையில் போடுங்க, போட்டு மூட்டை கட்டி நாளைக்கு காலையில எல்லாம் கொண்டாங்க ஆத்தங்கரைக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் பெரிய கூட்டம், அப்படியே அவன் பெரிய பெரிய மூட்டைகள்லாம் தூக்கி தலைமால வச்சுட்டு வந்து, சுவாமி என் பிரச்சனை எல்லாம் பேர் எழுதிட்டீங்களாப்பா? மூட்டை நான் எழுதிட்டேங்க சாமி. ஒவ்வொருவரும் தன்னுடைய பேர் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். வச்சுட்டு அப்புறம் சொன்னா, சுவாமிஜி உங்கள் மூட்டையை விட்டுருங்க, பக்கத்து இருக்கிற மூட்டையை திறந்து பாருங்க, யார் வேணாலும் எந்த மூட்டை வேணாலும் திறந்து பார்க்கலாம், தான் மூட்டையை தவிர. ஏன்னா உன் மூட்டை உனக்கு தெரியும் இல்லையா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ மற்ற மூட்டைகளை திறந்து பாருங்க, அதில் எது ரொம்ப பிரச்சனை கம்மியாக தெரியுதோ, எந்த பிரச்சனைகள் யாருடைய பிரச்சனை ரொம்ப உங்கள் பிரச்சனையோட கம்மியாக தெரியுதோ அதை நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, அவன் மற்றவனுடைய மூட்டைலாம் அவுத்து பார்த்து படித்தா தான் பிரச்சனையை விட பெரிய பெரிய பிரச்சனை ஆகுது. என் பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. இன்னொரு மூட்டையை அவுத்து பார்த்தா அதில் இருக்கிற பிரச்சனைகள் இவன் பிரச்சனையை விட பல மடங்கு பெருசு. இப்படியே சுற்றி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவுத்து பார்க்க எல்லாம் தான் பிரச்சனையோட பயங்கரமான பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை. கடைசியில் வந்துட்டு அப்படியே நின்று, சுவாமி எங்களுக்கு எங்கள் மூட்டையை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் சாமி, ஏன்பா அப்படின்னு. சாமி மற்றவனுடைய மூட்டையை பிரித்து பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என் பிரச்சனையோட பல மடங்கு பெருசு அப்படின்னு. என் பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல போலவே, எவ்வளோ சுவ கம்மியாக இருக்குன்னா இதே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு போவாங்க. அப்போதான் இந்த சாமியார் சொன்னாங்கன்னா, இப்போ புரியுதா வாழ்க்கைன்னா என்னன்னு? நீங்கள்லாம் சுமை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்க. பிரச்சனை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், அதை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை இன்பமாகும். வெறும் இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை இருக்காது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருந்தால் தான் வாழ்க்கை இனிக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை அந்த ஊர் மக்கள் இந்த சாமியார் வந்து கற்றுட்டு போனாங்க. இந்த கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பார்க்கறது, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவன் பிரச்சனை கம்மியாக இருக்குது, என் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படி சொன்னவங்க பூரா அன்னைக்கு அந்த அனுபவத்துக்கு பின்னாடி நம்ம பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்ல, மொத்தம் பிரச்சனை விட அப்படின்னு போனாங்க. ஸோ நீங்களும் அந்த கேட்டகரியில் இருந்தால் தெரிஞ்சுக்குங்க, உங்கள் பிரச்சனையை விட பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை சின்னதாக தெரியும், பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதை விட பல மடங்கா. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த அளவுக்கு ஒரு தாங்கக்கூடிய பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்துங்க, வாழ்க்கை வளமாகும். நன்றி.